ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 71 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. இங்கே டீமன் குயின் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ கதவை திறந்து என்ட்ரி கொடுத்துருக்கான். இவ பாக்குறா, என்ன சடனா இங்க வந்திருக்காரு, நான் இன்னும் ரெடியாக கூட இல்லையே. இருந்தாலும் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படித்தான் இந்த ட்ரெஸ்ஸை மாட்டுறாங்களோ இல்லையப்பா, இது அவருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே க்ளோ ஆகுது. ஹீரோ பாத்துக்கிருக்கான், எப்படி ஒரு நைட்ல எல்லா பிக்ஸையும் வித்துட்டாளா? இவனுக்கு அப்படியே பாக்குறாளுங்க, என்னடா நடக்குதுங்க, இவன் என்ன செஞ்சுக்கிருக்கான். ஏய், உன்னைய முன்னாடி ஒரு ஃபீமேல் பெக்கரா பார்த்தேன், பட் உன்னை நம்பி இப்படி விட்டு போனதுக்கு என்னோட ட்ரஸ்ட்டை நீ உடச்சிட்டில. நீ இப்படி எல்லா பிக்ஸையும் விற்பான்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அவ கேட்குறா, ஆமா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போ பிக்ஸ் எல்லாம் வித்தேன், நீங்க ஏதோ. அவன் நினைக்கிறா, என்னத்தான் இருந்தாலும் சரி கோவப்படும்போது கூட ஹேண்ட்ஸமா தான்ப்பா இருக்கேன். அவன் கேட்குறான், ஏய் எவ்வளவுக்கு வித்த? அவசரா, ஏய் அது வெறும் ஆர்டினரியான லைஃப் ஸ்டாக் மட்டும் தானப்பா, அதை வித்து என்ன கிடைச்சிட போகுது, வெறும் ஃபியூ டாலர்ஸ் தான் கிடைக்கும். அதை கேட்டான ஹீரோ, அது அந்த கிங்யூன் பிக்ஸ், அதை பர்ச்சேஸ் பண்றக்கே 100,000 டேல்ஸ் வரும். அதுவும் அந்த இவான்போ பேங்க் நோட்ஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட 100 ஸ்பிரிட் ஸ்டோன் வேணும் தெரியுமா. அப்ப இந்த ஃபுல் மவுண்டைன்ல இருக்கிறதையும் பார்த்தா அதோட ஒர்த் 10,000 ஸ்பிரிட் ஸ்டோன் வரும் தெரியுமா. அவ்வளவுக்கு விற்கலாம். அதை நீ என்ன பண்ண? அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன 10,000 ஸ்பிரிட் ஸ்டோன் தானா? ஏ லியோ, அதை கொடு. அதை கேட்டானே, எஸ் பிரின்ஸ், இந்தா இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கன்னு சொல்லி அப்படியே ஓபன் பண்ணா அப்படியே க்ளோ ஆகுது மொத்தமும். என்ன அப்ப செர்வன் சொல்லிக்கிருக்கா, இந்த டயான் டைனாசிட்டில யூஸ் பண்றதெல்லாம் லோ கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் மட்டும்தான், பட் இது 1000 மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கு, அதுவும் ஆறாவோட கம்ப்ரஸ் பண்ணது. அப்ப இது கிட்டத்தட்ட 1 மில்லியன் லோ கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோனுக்கு ஈக்குவல் ஆனது தெரியுமா. இதை அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்றா. அவன் பாக்குறான், என்ன இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவ பெக்கர் மாதிரி இருந்தா நேத்து வரைக்கும், இப்ப என்னன்னா ரிச் உமன் மாதிரி இருக்கா, என்ன நடக்குது. அவ பார்த்தா சரா, இவ உண்மையாவே பெக்கர் தானா? அவ அப்படியே வெக்கப்பட்டே சரா, ஏய் என்னப்பா நீ என்ன இப்படியே பாத்துக்கிருக்க. அவ என்ன, இவன் நம்மளை பார்த்து கூட இவன் அட்ராக்ட் ஆகலையா, இவன் என்ன பண்ணாலும் நம்ம சைடு வரமாட்டானா, வேற ஏதாவது ஐடியா தான் போடணும், இவனை எப்படியாவது என் சைடு இருக்குன்னு திங்க் பண்ணியிருக்கா. ஹீரோ கிட்ட வந்து கத்திக்கிருக்கான், என்ன என்கிட்ட என்ன விளையாட்டு காட்டிக்கிறியா, இல்ல நான் உன் மேல காட்டின கைண்ட்னஸ்க்கு சீட்டிங் பண்ணிக்கிறியா. ஹீரோ போட்டான் ஒரு தலையில ஒரு போடு. அவ தலையை பிடிச்சோரா, ஏய் இப்ப ஏன்ப்பா எந்த ரீசனும் இல்லாம என்னை அடிச்ச, நான் என்ன பண்ணேன்? அதுக்கு அவன் தலையில அடிச்சுட்டு, ஐயோ அடிச்சா இப்ப வேற ஓடி போயிடுவாளே. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க? அதுக்கு அவசரா, ஆமா நேத்து வர நான் ஃபீமேல் பெக்கர் மாதிரி இருந்தேன் தான், பட் இன்னைக்கு ரிச்சுமோன் மாதிரி இருக்கேன். என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிளுக்கு ஹீரோ இழுத்துட்டு போறா. போய் உட்கார வச்சோரா. என்னோட சர்நேம் தான் லியோ ஜிங்கியோன். என்ன லியோ ஜிங்கியோனா? அது சரி, இந்த நேம் உனக்கு யார் வச்சா? உங்க பேரண்ட்ஸ் எப்படி இதை சூஸ் பண்ணாங்க? ஏன் என் நேம் எதுவும் நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அஃப்கோர்ஸ் நல்லா தான்ப்பா இருக்கு, இருந்தாலும் எப்படி? அதுக்கு அவசரா, உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிக்கிருக்கா. நான் தான் அந்த இவான்சி டீமன் கிங்டம்ல இருக்கிறதுலயே எல்டர்ஸ் பிரின்சஸ் தெரியுமா. இப்போ எங்க கண்ட்ரியே ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரபுளர் வேற இருக்கு. அதுக்காகத்தான் எங்க அப்பா சொன்னாரு அந்த சீக்ரெட் ட்ரெஸ்டிய என்னைய பாத்துக்க சொல்லி. பட் என்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் ஒரு லிமிட்டடா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்கள் கண்ட்ரியை ரீஸ்டோர் பண்ணணும்னா என்னோட கல்டிவேஷனையும் நான் இம்ப்ரூவ் பண்ணியாகணும். அதுக்கு எனக்கு ஒரு மென்னோட கோஆப்ரேஷன் தேவைப்படுது. நான் உங்களை நேற்று பார்த்ததுலேருந்து நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக உங்களை நான் ஹஸ்பண்டாக எடுத்துக்கலாம்னு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் மட்டும் ஒத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லா இதையும் நான் பண்ணுறேன். ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், என்ன இவ இங்கே நான் காமன் பீப்புள் மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிருக்கேன், அங்கே போனால் ராஜவல்க்கு வரலாம் போலையே. இருந்தாலும் ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும், என்ன பண்ணலான்னு ஹீரோ அப்படியே திங்க் பண்ணியிருக்கான். இதோட இந்த சாப்டர் 71 முடியுது. சாப்டர் 72 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. இந்த டீமன் குயின் ஹீரோட்ட சொல்லிக்கிருக்கா, நோ நீங்கள் மட்டும் இதை அக்செப்ட் பண்ணலை, நான் 2 பவுல் சாஃப்ட் ரைஸை திண்டு என் உசுரை எடுத்துக்குவேன்னு தெரியாதா உங்களுக்கு? ஹீரோ திங்க் பண்ணுறான், என்னம்மா நீ, அது மட்டும் இல்லை நான் ஒரு ராயல் ஹைனஸ் வேற, அது மட்டும் இல்லை இங்கே ஒரு பிரின்ஸாகவும் இருக்கேன். நான் மேரேஜ் பண்ணது இந்த கிரேட் டயான் டைனசிட்டியோட எம்ப்ரஸ், உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னால் 2 பேருக்கு ஹஸ்பண்டானா இருக்க முடியாது. அது அந்த ஜீரியானுக்கும் சரி உனக்கும் சரி நல்லதே இல்லைம்மா. அது மட்டும் இல்லை, பணத்தால் மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்ந்தாது, புரியாதா? என்னோட ஒய்ஃப் உன்னோட ரிச்சு தெரியுமா. அதுக்கு அவசரா, என்ன ஹீரோ அந்த பாக்ஸ் அவகிட்ட தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆமா ஜிஎஃப்டிங் ஆனா இந்த மணிக்கெல்லாம் அடங்குறாலே கிடையாது. இந்தா ஒழுங்கா உன் ஸ்பிரிட் ஸ்டோனை திரும்ப நீயே எடுத்துக்க. இதை வச்சு உன்னோட கண்ட்ரியை ரீஸ்டோர் பண்றதுக்கு ஆகிற எல்லா வேலையும் நீ பாரு, புரியுதா?
அதுக்கு அவசரா என்ன இது வேஸ்டா? நான் உன் ஒய்ஃபை விட ரொம்ப ரிச்சுப்பா. என்கிட்ட எவ்வளோ ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கு தெரியுமா? ஹீரோச்சரா ஏய் நீ என்னத்தான் சீக்கிரம் ட்ரெஸ்ஸரி வச்சிருந்தாலும் சரி, இங்கே கிரேட் டைனாசிட்டியில் எவ்வளோ ட்ரெஸ்ஸரி இருக்கு தெரியுமா? அவள் கண்டிப்பா உன்னோட ரிச்சு தான்ப்பா. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட எவ்வளோ மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் இருக்கு தெரியுமா? அதுவும் இங்கே இருக்கிற ஸ்மால் ட்ரெஷரிலேயே அவ்வளோ அடக்கி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அது 100 மில்லியன் வரும் தெரியுமா? பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணா அவ்வளோ அடக்கி வச்சிருக்கா. ஹீரோக்கு ஷாக்கு. என்ன ஒரு சீக்கிரம் ட்ரெஷரியை இங்கே வச்சிருக்கியா? இதை கால்குலேட் பண்ணா எவ்வளோ மிடில் கிரேட் ஸ்டோன் வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 பில்லியன் வரும். ஹீரோ பார்க்குறான். டேமிட், ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையாவே இது ஒரு சீக்ரெட் லைப்ரரியா? இதுலயே இவ்வளோ லார்ஜா வச்சிருக்கியா? எப்படி? ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் நம்ம மாமனார் கொடுத்த ட்ரெஷரியில் இருக்கிறத விட இவ ரொம்பவே வச்சிருக்கா. எப்படி? ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருந்தாலும் இவ்வளோ சைஸில் வச்சிருக்கியா நீ? ஹீரோ சொல்றான், எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே நீ என் ஒய்ஃபோட ரிச்சு தாம்மா. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன்ல, பணத்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீ எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழு சொல்லிட்டு ஹீரோ தலையில் அடிக்க போகிறான். அவள் அப்படியே வெக்கப்பட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே தலையில் லைட்டாக டச் பண்ணிட்டு என்ன அடிக்காமல் இருக்கான்னு பார்க்குறான். அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், இருந்தாலும் நீ லேட்டாக வந்துட்டியே, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏ ஸ்டூபிட், ஒழுங்காக அதை கொண்டு போய் உங்கள் கண்ட்ரி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வேலையை பாரு. உன் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டானா அவன் ஹார்ட்டில் அம்பு வந்து பாயுது. நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் எத்தனை டைம் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ஏன் 3000 டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, நான் இதுலேருந்து கிவ் அப் பண்ணுறதாவே இல்லை. ஹீரோ, அட ஏண்டாராமா, இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஏன் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸாவா? ஆமாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். வெறும் பேசுறது, சேட் பண்ணுறது, ஒரு கம்யூனிகேஷனை நல்லா வளர்த்துக்குறோம்ப்பா. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க பிரதர்? ஜியோ டிங் கேட்குறா. அட பாவி, பிரதர்கிட்ட எப்படி பேசுவேன்? நீங்கள் வேணா என்கிட்ட பேசுறதுக்கு மந்த்லி 1 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் தந்துறேன். என்ன 1 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனா? அதுவும் என்கிட்ட பேசுறதுக்கா? இதெல்லாம் டூ மச்சா இல்லையா? ஹீரோ சொல்றான், என்ன கரெக்டான மணி என்கிட்ட கொடுக்கலாமாக்கிறியா? இப்படிப்பட்ட இதை நான் வாங்கவே மாட்டேன். ஒழுங்கா உன் கண்ட்ரிக்கே தூக்கிட்டு ஓடி போயிரு. அதுக்கு சாரா பிரதர் ஜியோ, நீங்க தப்பா நினைச்சுக்கு தெரியுங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்கறது இந்த டைனாசிட்டியில இருக்க பீப்புள்ஸ்க்காக மட்டும்தான். என்ன அவங்க ஹெல்ப்புக்காவது நீங்க இதை வாங்க மாட்டீங்களா? ஹீரோ திங்க் பண்றான், என்ன எனக்கே டீச் பண்றியா நீ என்ன பண்ணனு? இவன் வெக்கப்பட்டே சார். ஆமாம், இருந்தாலும் நான் ஒரு சஜெக்ஷன் தான் கொடுத்தேன். இதை கேளுங்க. நான் மாதம் 1 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் தந்துடுறேன். எனக்கு பேசுறதுக்கு மட்டும் டைம் கொடுங்க பிரதர். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பீப்புள்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் கண்ட்ரி மட்டும் டெவலப் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கள் கண்ட்ரியும் டெவலப் ஆகும்ல. அவள் ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, என்ன இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட போறீங்களா? இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. ஹீரோ அப்படியே அந்த ஸ்பிரிட் ஸ்டோனை பார்த்து சொல்றான், என்ன வெறும் சேட் பண்ணுறதுக்கு 1 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனா? அப்போ இதை சேரிட்ட கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. பரவாயில்ல, வெறும் சேட் மட்டும்தான். நான் யாரு கூடயும் ஃபைட் போடவும் தேவையில்ல, யாரையும் கொல்லவும் தேவையில்ல. எனக்கு மாதம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த டைனாசிட்டிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இருந்தாலும் நான் எம்ப்ரஸ் கிட்டே கொஞ்சம் கேட்கணுமா? அவங்க எதாவது நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, நீ இந்த கிரேட் டைனாசிட்டிக்கு கொடுத்த ஃபண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வர்றான். அவள் அப்படியே கிட்ட வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, பிரதர் ஜியோ நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய் உன்னை ஹக் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷனே கொடுக்கல. நான் கொடுத்தது வெறும் சேட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு மட்டும்தான். ஒழுங்காக தள்ளிப்போ. நான் சொன்னதை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, புரியுதா? அவசரா, என்ன அதனால என்ன? ஏய் என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இதோட இந்த சாப்டர் 72 முடியுது. சாப்டர் 73 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துக்கிருக்கான் ஸ்பிரிட் ஸ்டோனோட. அவன் சொல்கிறான், பிரின்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். ஹீரோ அங்கிட்டு போனதும் அவன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ திங்க் பண்ணுறான், கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோன் என்கிட்ட இருக்கு. அதுவும் ஒரு மந்த்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலாமா? என்ன தான் பாரு பின்னாடி இந்த அவன் எப்படி பேசிக்கிருக்கான்னு. இப்படிப்பட்ட ஆளுகளை நான் முதல்ல ஒழிச்சு கட்டணும். அவனுங்களுக்கு என்னால் கேட்க முடியும், தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இங்கிட்ட அப்படியே பார்த்தா டீமன் குயின் சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு பேட்டரியா இப்படி உட்காந்துருக்கேன்னு அவங்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட பேசலாம் அந்த ஜியோண்டிங்கிட்ட, அதுக்குள்ளே எங்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டாண்டின்னு பார்க்குறாங்க. ஆமாம், இது ஹோப்லெஸ். எம்ப்ரஸையே கம்ப்ளீட்டாக ஹோப்லெஸ் ஆகிட்டான். அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான்னு பார்க்குறாங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்தா
2 பேர் அப்பியர் ஆறானுங்க. இவ்வளவு பாக்குறானுங்க, யார் இது? பார்த்தா லீவ் ஆயிட்டுன்னு அவனோட சன்னு தான் வந்திருக்கானுங்க. இவர் எக்ஸலன்சி, அதுவும் இந்த ஹோலி டீமன் செக்டோட பேக்டீரியாக் உங்களை கிரீட்டிங்ஸ் பண்றேன்னு சொல்றான். அங்கிட்டு பார்த்தா அவன் மையன் டீமன் குயினை பார்த்து கண்ணு வச்சுக்கிருக்கான். வாவ், என்ன ஒரு பியூட்டி! அவங்க அப்பியரன்ஸ்ல மட்டும் இல்ல, பார்க்கவும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். திடீர்னு லீ18 ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா அவன் கண்ணை பிடிச்சிக்கிட்டு என் கண்ணு போச்சுன்னு கதறிக்கு இருக்கான். பார்த்தா டீமன் குயின் தான் பவர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு மனுஷன், என் பெர்மிஷன் இல்லாமல் என்னையே பார்க்குறியா நீ? ஏ லியோ, அவனை சரி கட்டு முதல்ல. அவள் சரின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிட்டா. இந்த பூச்சியை நான் நசுக்கி போட்டுரு, இவன் தேவையே கிடையாது. இவன் அட்டாக் பண்ண அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிருக்கா. இவன் லீ18 அப்படியே காடை பிடிச்சி நின்றுக்கிருக்கான். இந்த ஹோலி டீமன் செக்டோட பேட்ரியாக் என்ன பண்ணிக்கிறீங்க? அவன் அட்டாக் பண்ணா இவன் ஷீல்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். பட் அங்கே ரிலீஸ் பண்ணுற பவர் வெளியே வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் அடிச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். நியூ பேட்ரியாக் என்ன பண்ணிக்கிறீங்க? இப்படி நடக்கிறத பார்த்தா நம்ம அக்ரிமெண்ட்டை நீங்க மீறீங்களா? ஏய் வாய மூடுறா, பண்ணது தப்பு. பார்த்தா அவன் மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிறக்கா. ஹோலி டீமன் செக்ட் பேட்ரியாக், இதை முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? இவ்வளவு மெச்சூரான லேடிஸா இருந்துக்கிட்டு இப்படி ஏதாவது பண்ணலாமா? நீங்க இப்படி பண்ணீங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல அக்ரிமெண்ட் பிரேக் ஆயிரும். தெரியுமா தெரியாதா? அவசரா லியோ திரும்ப வா சொன்னதும் அவன் அப்படியே டீமன் குயின் பக்கத்துல வந்து நிற்கிறா. என்ன ஒரு கிரேசி உமன்! இவன் இன்னும் கதறிக்கு இருக்கான், கண்ணு போச்சுன்னு. அப்போ அவன் சொல்றான், யுவர் எக்ஸலன்சி, நீங்க எக்ஸாக்டா இப்போ என்ன பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக சாரா, ஏய் நீ முதல்ல எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம, அதுவும் என்ன இன்டென்ஷன்னே சொல்லாம இங்க எதுக்கு வந்த? அதுக்கு அவன் சொல்றான், நான் கேள்விப்பட்டேன் மக்கள்கிட்ட இருந்து ஹோலி டீமன் செக்டோட பேட்ரியாக் இந்த டயான் லேண்ட்ல வந்ததா கேள்விப்பட்டேன். அதுக்கு அவன் சொல்றாங்க, மீட்டா? என்ன உனக்கு உங்க வீட்டில் எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? உள்ள வராந்தா டோரை தட்டிட்டு தான் வரணும்னு. எப்படி தெரியும் இவனுங்களுக்குலாம்? இவனுங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளை குறைச்சி மதிப்பிட்டு இருக்கானுங்க போல. பாத்தியா பையனை எப்படி வளர்த்துருக்கான்னு? அவன் பார்க்குறான். இருந்தாலும் அவனை சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அவன் தெரியாம பண்ணிட்டான். இப்போ நீங்க மட்டும் இதான் பண்ணீங்க, பிளான்ல ஏதாவது ஸ்பாயில் ஆயிரும்னு அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நீங்க ஏதாவது டிமாண்ட் வைக்க ஆசைப்படுறீங்களா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க பேட்ரியாக். அதுக்கா சொல்றா, ஆமா ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் சிம்பிளானதான், அதை நீ மறக்கவே கூடாது. அந்த ஜியோடிங் பிரின்ஸ், அதான் அந்த எம்ப்ரஸோட ஹஸ்பண்ட், அவன் மேலே நீ எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது. நீ அவனை ஃபியூச்சரில் பார்த்தா கூட அவனுக்கு ஹலோ சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண தான் செய்யணும். அவனுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக வர மாதிரி செஞ்ச அப்புறம் நீ இருக்க மாட்ட, உன் பிள்ளைங்க இருக்க மாட்டான். என்ன புரியுதா? அப்படி மட்டும் பண்ண இந்த டாங்கியான் எம்பையரும் அந்த டயான்ஜி பவிலியானு உன் பிளானை ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. புரியுதா? அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா, ஃபுல் பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இவன் ஷாக்கில் இருக்கான். என்ன வாட் த ஹெல், என்ன ஒரு பவர்ரா! இந்த ஹோலி டீமன் செக்டோட பேட்ரியாக் இவ்வளோ பவர்ஃபுல்லா? இருந்தாலும் என் பையனை உயிரோட விட்டுருங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் வெறும் சின்ன பையன் தான் கதறாரு. இதோட இந்த சாப்டர் 73 முடியுது.